ஹாலிதை அல்லாஹ் மன்னித்தானா இல்லையா? எத்துணை சஹாபாக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள். அபூ சுஃபியானை அல்லாஹ் மன்னித்தான். எத்துணை நபித்தோழர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள். இக்ரிமாவை அல்லாஹ் மன்னித்தான், அபூ ஜஹலுடைய மகன். அல்லாஹ்வை யாராவது கேட்க முடியுமா? யா அல்லாஹ், உன்னுடைய நபி காயப்படுத்தப்படுவதற்கு, நபியினுடைய சாச்சா ஹம்சா கொல்லப்படுவதற்கு, இத்தனை நபி தோழர்கள் கொல்லப்படுவதற்கு 8 ஆண்டுகளாக 9 ஆண்டுகளாக காரணமாக இருந்த இவர்களை எங்களது கையில் வசப்படுத்தி கொடுத்து இவர்களுடைய கழுத்துகள் வெட்டப்படும்படியாக நீ செய்வதற்கு பதிலாக இவர்களை தௌபா செய்ய வைத்து இவர்களுக்கு இஸ்லாமை ஏற்பதற்கு ஒரு தௌஃபீக், ஒரு அருளை கொடுத்து எங்களோடு நாளை மறுமையில் நீ சொர்க்கத்தில் நுழைக்கிறாயே, எங்களுக்கு சமமாக என்று அல்லாஹ்விடத்தில் யாராவது கேட்க முடியுமா? அல்லாஹ் நபியை பார்த்து கூறினான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் ஹத்தா யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமுன். நபியே, உமக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அல்லாஹ் விரும்பினால் தௌபா செய்வான், அல்லாஹ் விரும்பினால் வேதனை செய்வான். அல்லாஹ் அக்பர். கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ். இதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இவர்களை தண்டிப்பதிலோ இவர்களுக்கு வெகுமதி கொடுப்பதிலோ எனக்கென எந்த அபிப்பிராயமும் இல்லை. இவர்கள் உன்னுடைய அடிமைகள். இவர்களை நீ வேதனை செய்தால் இவர்கள் உன்னுடைய அடிமைகள். இவர்களை நீ மன்னிக்க நாடினால், இந்த நேரத்தில் நீ மன்னிக்க நாடினாலும். கண்ணியத்திற்குரியவர்களே, சில முட்டாள்கள் இன்று குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு வந்திருக்கிறார்களே, ஹதீஸிலே குர்ஆனுக்கு முரண்பாடுகளை காண வந்திருக்கிறார்களே, இந்த ஆயத்துக்கு அந்த முட்டாள்கள் என்ன பதில் சொல்லுவார்கள்? சில விஷயங்களை நாம் கவனித்து செல்ல வேண்டும். அபூபக்கரை பற்றித்தான் பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்களை பற்றியே பேசி முடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் இங்கு வந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? ஈமானை, இஸ்லாமை, தீனை தெரிந்து கொள்வதற்கு. என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் சொல்லிவிட்டான் முஷ்ரிக்கை மன்னிக்க மாட்டேன் என்று. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய முஷ்ரிக்கான தந்தைக்காக மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான் தன்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தையை பற்றி. அல்லாஹ் சொல்லிவிட்டான் முஷ்ரிக்குகளுக்கு மன்னிப்பு கேட்பது நபிக்கு ஆகுமானதல்ல என்று. இங்கே எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்காக மன்னிப்பு கேட்பார்? ஆகவே சஹீஹுல் புகாரியிலே பல அறிவிப்பாளர்களை கொண்டு பல இடங்களிலே இந்த ஹதீஸ் பதிவானாலும் இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது. எனவே தூக்கி போடுங்க. முட்டாள்களே, உங்களுக்கு புரியவில்லை என்றால் அறிஞர்களிடத்திலே கேளுங்கள், கல்விமான்களிடத்திலே கேளுங்கள். அந்த முரண்பாட்டை கொண்டு அந்த ஒரு சஹீஹான ஹதீஸை நீங்கள் மறுப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக முஷ்ரிக்குகளை பார்த்து, யா அல்லாஹ், நீ வேதனை செய்ய நாடினால் நீ வேதனை செய்யலாம், நீ மன்னிக்க நாடினால் நீ மன்னிக்கலாம். அப்ப இந்த ஆயத்து முஷ்ரிக்குகளை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற ஆயத்தோடு முரண்படுது என்று சொல்வீர்களா? மஅதல்லாஹ். இந்த ஒரு நிலைக்குத்தான் நாளை அவர்கள் செல்வார்கள். இதே சஹீஹான ஹதீஸுகளை குர்ஆனோடு மோதவிட்டு அதை மறுக்கின்ற பழக்கத்தை அவர்கள் தொடர்ந்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, சஹீஹான ஹதீஸ் எங்கே நமக்கு கிடைக்கிறதோ ஒரு மூமின் ஈமானுடைய கண்ணோட்டத்தோடு பார்ப்பான், படிப்பினையுடைய கண்ணோட்டத்தோடு பார்ப்பான். அவனுக்கு புரியவில்லையா, நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்வான். அதற்குரிய அறிஞர்களிடத்தில் கேட்டு அதனுடைய விளக்கத்தை பெறுவான். அந்த விளக்கமும் புரியவில்லையா, எல்லாவற்றையும் நாம் புரிந்தே ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னங்க, எல்லாவற்றையும் நாம் புரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அவசியம். எங்கேயாவது அல்லாஹ் குர்ஆனில் அப்படி சொல்லியிருக்கிறானா? எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் எல்லாவற்றையும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புரியாத போது ஈமான் கொண்டோம் என்று சொல்லுங்கள். வர்ராசிகுன ஃபில் இல்மி யகூலுன ஆமன்னா பிஹி. முத்தஷாபிஹ் இருக்கும். உள்ளத்திலே கோணலை கொண்டவர்கள் அதைத்தான் தேடிச் செல்வார்கள். யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்குமோ, கல்வியில் யார் திறம்பட இருப்பார்களோ அவர்கள் சொல்வார்கள், ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, நாங்கள் ஈமான் கொண்டோம் போதும்.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா, 211 லிங்கிச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0422547866. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண மனிதரா? அடுத்து ஒரு நபியாக ஒருவர் வருவாரேயானால் அவர் உமராக இருப்பார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பேச்சு போடப்படுபவர் என்று என் உம்மத்திலே ஒருவர் இருப்பாரேயானால் அவர் உமராக இருப்பார். ஷைத்தான் ஒரு பாதையிலே உமர் ஒரு பாதையிலே சென்றால் ஷைத்தான் அடுத்த பாதையிலே சென்று விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலாக நற்செய்தி சொல்லப்பட்டவராயிற்று. ஷைத்தான் உம்மை பார்த்தால் ஓடோடி விடுகிறான் என்று உமரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே, அவரை பார்த்து சொன்னார்கள், உமரே, உமக்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது நபிமார்களிடத்திலே. யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்ன சொன்னார்கள்? ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. யா அல்லாஹ், இனி இதுவரை பொறுத்தது பொறுத்து விட்டேன். 950 ஆண்டுகள் அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் உஅ்புதுல்லாஹ் உஅ்புதுல்லாஹ் என்று சொன்னேன். 950 ஆண்டுகள் கல்லடிப்பட்டேன், சொல்லடிப்பட்டேன், வேதனை கொடுக்கப்பட்டேன். இனி நான் இந்த மக்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், இனி இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த பூமியில் ஒரு காஃபிரை கூட விடாது. அப்படி விட்டால் இவன் பெற்றெடுக்கும் பிள்ளையும் காஃபிராக, பாவியாக இருப்பான், உன்னை மறுப்பவனாக இருப்பான். என்னை அடிப்பது, என்னை துன்புறுத்துவது, அது பற்றி பிரச்சனை இல்லை. பாருங்க என்ன வார்த்தையை சொல்கிறார்கள். யா அல்லாஹ், 950 வருஷமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய என்னை அடித்தானே, இவனை விடாதே என்று சொன்னார்களா? 950 ஆண்டுகளாக என்னை கல்லால் அடித்தார்களே, துன்புறுத்தினார்களே, ஏசினார்களே, இவர்களை விட்டு வைக்காதே என்று சொன்னார்களா? இல்லை. யா அல்லாஹ், இனிமேல் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், இனி இவர்கள் காஃபிரா, உன்னை மறுப்பவர்களாக இருப்பார்கள், எனவே இவர்களை விடாதே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உமரே, உமக்கு உதாரணம் யார் தெரியுமா? மூசாவை போன்று. وقال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا ربنا ليضلوا عن سبيلك ربنا اطمس على أموالهم واشدد على قلوبهم فلا يؤمنوا حتى يروا العذاب الأليم. உமரே, உமக்கு உதாரணம் மூசாவை போன்று. அபூபக்கருக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உதாரணம். உமருக்கு 2 நபிமார்களுடைய உதாரணத்தை சொல்கிறார்கள், நூஹ், அடுத்து மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு சொன்னார்கள், மென்மையாக சொன்னார்கள், பணிவாக சொன்னார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், இனி வேண்டாம், இந்த ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கும் இவ்வளவு பெரிய அலங்காரத்தை, செல்வத்தை நீ கொடுத்தாயே, யா அல்லாஹ், இந்த செல்வத்தை கொண்டு உன்னுடைய மார்க்கத்தை விட்டு இவர்கள் மக்களை திசை திருப்புகிறார்கள். எனக்காக அல்ல, என் சமுதாயத்தினருக்காக அல்ல, உன்னுடைய தீனை விட்டு மக்களை தடுக்கிறார்கள். எனவே இவர்களுடைய செல்வத்தை அழித்து விடு, இவர்களுடைய உள்ளத்தின் மீது முத்திரையிட்டு விடு, கடுமையான வேதனையை நீ கொடுக்காத வரை இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், இவர்களுக்கு உன் வேதனையை காட்டு என்று துஆ செய்தார்கள். இந்த 2 உதாரணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எது நடந்தது? அல்லாஹ் எதை விதியில் எழுதினானோ அது நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிதியா வாங்கி கொண்டும், மூமின்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது கொண்டும் அந்த கைதிகளை விடுதலை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பம் எதுவாக இருந்தது? உமருடைய விருப்பத்தை போன்று. அடுத்த நாள் காலையிலே உமர் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் சஹாபாக்களுடைய அந்த வார்த்தை. உமர் வருகிறார், பதறி போய் வருகிறார். பாருங்கள் ரசூலுல்லாஹுடைய முடிவுக்கு பின்னால் தன்னை எப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்று. இன்றைக்கு நம்மிலே பலர் தன் முடிவு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்தினாலேயே ஃபித்னா செய்வார்கள். சகோதரர்களாக இருப்பார்கள், அங்கம் வகிப்பார்கள், உறுப்பினர்களாக இருப்பார்கள், பொறுப்பு வகிப்பார்கள்.
அவர்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளவில்லையா எதிரிகளாக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளவில்லையா சண்டைக்காரர்களாக மாறிவிடுவார்கள், வெறுப்பவர்களாக மாறிவிடுவார்கள். இது எதை காட்டுகிறது? இவர் நேசித்தது, இவர் விரும்பியது அல்லது இவர் வெறுப்பது எதற்காக? இப்போது தனக்காக, நப்சுக்காக, அல்லாஹுக்காக இல்லை. அப்படி அல்லாஹுக்காக இருக்குமேனால் முடிவாகிவிட்டது, அல்ஹம்துலில்லாஹ், எது முடிவோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சென்றிருப்பார். உமரை போன்று, அப்துல்லா இப்னு ரவாஹாவை போன்று என்ன செய்தார்கள்? உமர் பார்க்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அழுகிறீர்களே, உங்களுடைய தோழர் அழுகிறாரே, எனக்கும் சொல்லுங்கள், நானும் அழுகிறேன் அழுகை வந்தால். அப்படி நீங்கள் சொல்கிற காரணத்தால் எனக்கு அழுகை வரவில்லை என்றால் நீங்கள் அழுவதை பார்த்து நானும் அழ முயற்சிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, அல்லாஹ்வுடைய வேதனை இந்த மரத்திற்கு அருகிலே இறங்கியது. அல்லாஹ் உடைய ஒரு விதி இல்லை என்றால் இந்த வேதனையை கொண்டு மக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் உம்மை தவிர எல்லாரையும் அல்லாஹ் அழித்திருப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை இங்கே நாம் பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கருத்தை பார்க்கிறோம். இன்னும் பல சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த இடத்திலே ஒன்று அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எது நடக்க வேண்டுமோ நடந்தது. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் தங்க வைத்து பிறகு மண்ணுக்கு இறக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்தது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அவனுடைய ஒரு ஏற்பாடு, இன்னொரு ஏற்பாடு. இப்படி இது தக்தீருடைய ஏற்பாடு. இதை புரிந்து கொள்வதற்கு விசாலமான ஈமான், இல்மு தேவை. இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்ன? ரசூலுல்லாஹுடைய இயற்கையோடு, ரசூலுல்லாஹுடைய அந்த ஃபித்ரா, அந்த அஹ்லாக்கோடு அபூபக்கர் எப்படி மெர்ஜ் இணைந்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். என்ன ஒரு பார்வை ரசூலுல்லாஹ்விற்கு இருந்ததோ அந்த பார்வை அப்படியே அபூபக்கருக்கு இருந்தது.